அருண் பர்த்டே எப்படி போச்சு? 2026 பர்த்டே வந்து அருணுடைய பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் தாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். அருண் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. ஸோ மெமரிஸ்க்காக ஒரு 2026 ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்காச்சு. நாங்கள் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா மத்தியானம் ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையான பிளான்லாம் இருந்தது. செமையான பிளான்னா கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடான பிஸி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் 2 டெடி பேரும் ஒரு ஃப்ரேமில் இருக்குது. ஸோ 2 பேருக்காவது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோம். அது கடவுளுடைய அனுகிரகத்தால் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 சின்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ 2 சின்ன கிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஸ் வந்து ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும் சொல்லி கடைசியில் நானே வந்து பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் அவர் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அகைன் அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ சின்ன கிளிப்பிங்ஸ், சின்ன சந்தோஷம் தான் நம்மளுடைய நாட்களில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட ஒரு ஹாப்பினஸை வந்து ப்ளூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன ஹாப்பினஸ்ஸை, சின்ன சந்தோஷத்தை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. என்னுடைய பெரிய ஒரு குட்டி சிந்தனை இதுதான். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இட்லி, தக்காளி குருமா, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அன்றைக்கி செஞ்சது. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாட்டி பண்ணோம். பெரிய சேஞ்சஸ்க்காக நம்ம காத்திருந்து சின்ன சந்தோஷத்தை வந்து நம்ம யாருக்காகவும் விட்டுறக்கூடாதுங்க. ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா அது சிம்பிளாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறியே அப்படின்னா, இல்லை மத்தியானம் வந்து ஹெவியாக, அதாவது மத்தியானம் இல்லை டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு டின்னர் மெனு வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது அருணுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் எல்லாருமே நாங்கள் அக்ரி பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இந்த கிஃப்ட்டு பிரிக்கும் போது இருக்க சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது உள்ள என்ன இருக்குன்னு ஒரு க்ளூவே இல்லாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா டெடி பேர். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டாய்ஸ்க்கு வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எனக்கும் சரி அருணுக்கும் சரி பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் சடனாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டுக்கு வாய் தந்தை கேட்டேன், எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டு இருந்தது. சரி ஓகே நம்மளே வாங்கி நம்மளுடைய அருணுக்கு கிஃப்ட்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு அது கொடுத்தாச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப க்யூட்டாக, அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து நிறைய ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டானு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸாஸ் ஆர்டர் பண்ணி, அதே மாதிரி இந்த அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி அவருக்காக ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் அவ்வளோவா பீஸான்றது ஒரு ரேரான ஒரு ஆப்ஷன் தான். பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருடைய ஸ்பெஷல் டேயில் நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸு கார்லிக்கும் அதுக்கப்புறம் சதன் ஸ்பைசி இதுவும் ஆர்டர் பண்ணி அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸா, வெஜ் பீஸா ஒன்று, சிக்கன் பீஸா வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி நல்லா ஸ்டஃப்டான ஒரு பீஸா சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே. ஸோ ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கணும். 2026 நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணோம், நல்லா வந்து சாப்பிட்டோம், ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபினிஷிங்காக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்படி தாங்க அருண் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ மேஜராக நாங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த டின்னர் சாப்பிட்டு தாங்க ஸ்பெஷல். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேசரி சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட் பர்த்டே இன்னும் பெட்டராக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய நம்மளுடைய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஒரு குட்டி பிளான்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் நிறைவேறணும். கடவுள்கிட்ட அவர் ஒரு பெரிய ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நம்ம இந்த பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. ஸோ வயசு ஏற வந்து பார்த்திங்கன்னா அனுபவங்கள் ஏறுது. அதுக்காக ஆசைகள் குறையக்கூடாது இல்லைங்களா. ஸோ ஆசைகளும் இருக்குது. பட் நம்ம வந்து உடனே நடக்கணும் நம்ம எதிர்பார்க்காம, அதுக்கான ஒரு தருணம் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி அழகாக அதை ரிசீவ் பண்ணி செமையாக ரொம்ப வந்து ஒரு அதாவது சில விஷயங்கள்லாம் அந்தந்த இதில் நடக்கலைன்னா ரொம்ப சில பேர் டவுன் ஆகிட்டு இதெல்லாம் எதுக்கு இது ரொம்ப தேவையா அப்படின்னு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தளரவே கூடாதுங்க. நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம விட யாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கி கொடுக்க முடியாது, அதை க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஸோ யார் என்ன நினச்சாலும் நம்மளுடைய சந்தோஷத்தை நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடையை போட்டுட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கை காட்டி பேசுகிறவங்க அதே இடத்துல தான் நின்றுருப்பாங்க. பட் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்படி தாங்க போச்சு. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக யம்மியாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு பீஸாவும். ஓகே இந்த பர்த்டே இப்படி போச்சு, இந்த வருஷம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு